வீட்லதான் எல்லாரும் வாய்க்கிலேயே பேசுறாங்கல்ல, இன்னைக்கு வரட்டும். இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. டேய், நீ எல்லாம் பேசவே கூடாது. வாயை வச்சுட்டு அமைதியா இருந்துக்கோ. ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் என் சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது வரும். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு இந்த வீட்ல உள்ளவங்கள பிடிக்காதுதான், அதுக்குன்னு இப்படியே பண்ணுவீங்க? ஏய், உன் கண்ணீரெல்லாம் வேற யாராவது நம்புவாங்க. உங்க அம்மா இந்த வீட்ல உள்ளவங்கன்னா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். மூஞ்சா பாரு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? முகத்துல அப்படியே பால் வடிகிற பாப்பா மாதிரி வச்சுக்கிட்டு என்ன ஆள் இல்லைன்னா இப்படிதான். இங்க பாருங்க, நான் மலையில டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்ப வலிக்கு விழுகும் போது மாமா பிடிச்சிட்டாங்க. அதுக்கு போய் இப்படி தப்பா பேசுறீங்க. ஏன் வலிக்கு விழுந்து கீழே விழுந்தா என்ன? அதை தாங்கிதான் பிடிக்கணுமா? என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? விழுந்தனா அடிபட்டுரும்ல. அதுவும் இல்லாம என் மாமா தானே பிடிச்சாங்க, அதுக்கே இப்படி பண்றீங்க? ஓஹோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் வரட்டும், நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். யார் சொல்றதை நம்புறேன்னு பாப்போம். ஓஹோ, அப்படி வரியா? வரட்டும், நானும் சொல்றேன், நீயும் சொல்லு. யார் சொல்றதை நம்புறாங்கன்னு பாப்போம். இன்னைக்கு இந்த வீட்ல விளக்கண்ண மாதிரி பேசுறவங்க எல்லாத்தையும் எப்படி பலாசுறேன்னு பாரு, பொறுத்திருந்து பாரு. ஏங்க, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, வளர்த்துட்டு இருக்காதீங்க. டேய், என்னங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் எவ்வளவு ரெஸ்பெக்டா தானே பேசிட்டு இருக்கேன். ஓ ரெஸ்பெக்ட் எல்லாம் எனக்கு தேவையில்லை. வீட்ல உள்ளவங்க வரட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி நீ பத்திரமா வச்சுக்க. ச்சே, இவங்க கிட்ட பேசக்கூட முடியாது போல. ஏய் மாமியார் கிழவி, ஓவர் ஆட்டமா ஆடுன. வா வா, வீட்டுக்கு வா. உனக்கு சரியான கச்சேரியும் ஆப்பும் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னும் நான் சொல்லவே இல்லை. எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. முதல்ல நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு வச்சு இருங்க, சரிங்களா? சரி. ஆமாம், இன்னும் அப்பா வரல. அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லி தான் சொல்லணும். ஆமாம், சரி. அப்படிலாம் நான் ஏமாற்ற மாட்டேன். நீங்கள் எதுக்கு அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மா, சொல்லுங்கம்மா. உங்க அப்பா வந்துட்டாரு, வாமா. இந்த வரேம்மா. சரி சரி, அப்பா வந்துட்டாராமா? நான் பேசிட்டு எதா இருந்தாலும் சொல்றேன். ஓகே, வச்சிடுறேன். சின்ன பொண்ணு, ஓ வந்துட்டேம்மா. என்ன மகா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா, அது வந்து அங்க எங்க கேக்குறீங்க? இங்க என்கிட்ட கேளுங்க, என்ன ஏதுன்னு நான் விலாவரியா சொல்றேன். ஏய், இந்தாடி, என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன வீட்ல நாக்காம பண்ணிக்கிட்டு இருக்கியா? தப்பா பாக்குற கண்ணுக்கு எப்பயும் தப்பா தான் தெரியும். என் கண்ணெல்லாம் சரியா தான் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு இங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் என்ன பேச்சு பேசுவீங்க? ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏ பத்திரகாளி, புள்ளைய கூட்டிட்டு உள்ள போ. ஓ, அப்படியே நழுவிடுவீங்களோ? ஏங்க, இப்ப என்னங்க, என்ன ஆச்சு? என் பிள்ளை எதுக்கு இப்படி அளவிட்டு இருக்கீங்க? ஓ, இப்பதானே உன் வாயில இருந்து வார்த்தையே வந்திருக்கு. நான் இத்தனை மாசம் இந்த வீட்டுக்கு வந்து இருந்து உன் நக்கல் பேச்செல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லு. நீங்க எல்லாம் எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டீங்க. இந்த ரெண்டு மேல நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க மலையில. ஏண்டி, இதெல்லாம் ஒரு குத்தமா? மழை வந்தா பெருசுங்களே போய் வெளியில மலையில ஆடுதுங்க, சின்ன பிள்ளைங்க ஆடாமையா இருக்கும்? ஆடுனா பரவாயில்ல, அங்க நான் பார்த்த விஷயமே வேறையாச்சே. என்னங்க, தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. டேய், வாயை வச்சுட்டு கம்முனு இரு, இல்லன்னு வச்சுக்க. ஏங்க, என் அண்ணன் பையனை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஓ, அப்படிங்களா மேடம்? இன்ன வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுங்களா? டாடி, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதை முன்னாடியே சொல்லு. அதை விட்டுவிட்டு பொடி வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பொலின்னு ஒண்ணு விட்டுருவேன். ஓ, அப்படியா? பொலின்னு இப்ப நீ விடுறியா, இல்ல நான் உன்னைய பொலின்னு விடுற மாதிரி பேசுறேன் மட்டும் பாரு. ஏங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் வந்து சொல்லி விடுங்க, அதை விட்டுட்டு சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்பா. அடடே, சின்ன பொண்ணு, எப்பமா, எப்ப வந்த? ஆமா, நான் எப்ப வரேன்னு கூட பார்க்காம கீழே குமிச்சிட்டே வரீங்க. அட, அது ஒண்ணும் இல்லம்மா. சரி, எப்ப வந்த? ஒரு போன் கூட பண்ணல, திடுதுப்புட வந்திருக்க. அப்ப அப்பாவுக்கு நான் வந்ததுல சந்தோஷம் இல்ல போல. அட, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடாமா தங்கம். வாரேன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எப்படி வந்த? நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்பா. வந்தோடனே அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இருந்து நடந்தே வந்தீங்களா? ஆமாப்பா. ஏமா, பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயே இறங்கிட்டு போன் அடிச்சிருந்தேன், நானே வந்திருப்பேன்ல. எதுக்கு இப்படி நடந்து வந்துகிட்டு?
அதான் வந்துட்டேன்லப்பா. சரி வீட்டுக்கு வந்துட்டேனாவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். வரேன்னு ஒன்னும் சொல்லவும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஷோ அதான் வந்துட்டேன்லப்பா, விடுங்க. எப்படியும் நான் இங்கதான் இருக்க போறேன், அப்புறம் வீட்டுக்கு வாங்கிக்கலாம். சரிம்மா சின்ன பொண்ணு, இரு அப்பா போய் துணி மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. பாத்தியாமா உங்க அப்பாவை என்கிட்ட பேசாம கூட போறாரு. ஏமா இப்பதானமா ஆபீஸ் முடிச்சு வந்திருக்காரு, அவருக்கும் வெளியே எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு வந்தவனே ஆரம்பிக்கணுமா? விடுங்கம்மா, எங்க போறாரு? நம்ம வீட்டுல தானே இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் பேசவே மாட்டேன்னா இருக்காரு. ஆமாண்டி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவன்னு உன்னைய போன் போட்டு வர சொன்னா நீ உங்க அப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியவ. என்னதான் நான் பண்ணினாலும் வச்சாலும் உனக்கு உங்க அப்பன் தான் பெருசு. ஏமா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராருல்ல. ஆமா, நீ தான் உங்க அப்பனை மெச்சுக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாராமா. யாருக்கு சம்பாதிக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? ஐயோ சாமி, அப்பா உன்னைய ரேடியோன்னு சொல்றதுல தப்பே இல்லம்மா. திறந்த வாய மூடவே மாட்டேன். என்னை ஆள விடு சாமி. இத்தனை நாள் ஹாஸ்டல்ல இருக்க வரைக்கும் நிம்மதியா இருந்தேன், வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? பெத்த பிள்ளையும் நம்ம சொல்றதை கேட்காது, கட்டுற புருஷனும் சொல்றதை கேட்க மாட்டாங்க. என் தலையெழுத்து இப்படியே போயிரும் போல இருக்கு. நீங்க யாரும் வீட்ல இல்ல, நான் இந்த வீட்ல குத்துக்கல்லாட்டம் தானே இருக்கேன். இவ்வளவு பெரிய வீடு கட்டி விட்டுருக்கீங்க, இங்கெல்லாம் இவங்களால ஆட முடியாது. மேல போய் ஊரு சாதி சனமே பாக்குற அளவுக்கு மலையில நடனம் ஆடுறாங்களாம். நடனம் ஆடுனா இந்த புள்ள தனி ஆடணும், அவன் தனி ஆடணும். அது என்ன இவனை புடிச்சுக்கிட்டு ஆடுறது? எனக்கு வந்துச்சு ஒரு ஆத்திரம். இந்நேரத்துக்கு என் பிள்ளைய மட்டும் அப்படி இருந்து ஆடிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, என்னத்த பண்ணுவேனே தெரியாது. இப்படியெல்லாம் யார்தான் புள்ள வளர்ப்பாங்களோப்பா? அம்மா, அவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுமா. நானும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த மலையில மாமா ஓரமா தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்பன்னு பார்த்து வலிக்கிருச்சு காலு. அப்ப விழ போனப்பதான் மாமா பிடிச்சாங்க. உடனே அவங்க அந்த நேரத்துல வந்துட்டாங்க. அதுக்கு போய் அவங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்புங்கம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. அத்தை, அவங்க சொல்றத நம்பாதீங்க, மகா சொல்றதுதான் உண்மை. கண்ணால பார்த்தது பொய்யா போயிடுமா? இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். என் பிள்ளையும் சரி, என் மாப்பிள்ளையும் சரி அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆஹா, சொல்லிக்கிட்டாங்க அப்படி. வெளிய 4 பேத்துக்கிட்ட போய் கேட்டு பாருங்க. இந்நேரத்துக்கு எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியல. ஏங்க இப்பெல்லாம் பேசாதீங்கங்க. என்ன இவ ஓவர் ஆடுற? ஏ முக்காடு, என்ன ஓவர் ஆடுற? ஓ, வாங்க வாங்க வாங்க. இன்ன வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்தேன். இன்ன வரைக்கும் என்னடா வாயே திறக்கல, இப்ப திறந்திருக்காங்களேன்னு. நல்லா புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க. இங்க யாரு? நீயும் ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆக போறவ, இப்படி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். அப்பப்பா, இப்பதான் வாயில இருந்து முத்தே கொட்டி இருக்கு. பாத்து பாத்து, முத்தெல்லாம் கொட்டி சதறிட போகுது. ஏங்க ஓவரா பேசுறீங்க நீங்க, சொல்லிட்டேன். அப்பப்பா, நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஏ முக்காடு, எனக்கு என் பேத்திய பத்தியும் தெரியும், அந்த பையனை பத்தியும் தெரியும். என் பேத்தி இத்தனை வருஷத்துல ஒரு பையன்கிட்ட பேசினான்னு இன்ன வரைக்கும் யாரும் வந்து சொன்னது கிடையாது. நீ எல்லாம் சொன்னா நான் நம்பிடுவேனா? அப்படியே? அப்ப நான் பார்த்தது பொய்யா? உன் கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்தி பார்த்தா கூட கண்ணு தெரியாது. நீ முக்காடு, நீ முக்காட தலைக்கு மட்டும் போட்டியா இல்ல கண்ணுக்கும் சேர்த்து போட்டியானே தெரியலையே. படிச்சவளா இருக்கிற, 4 பக்கம் போற வார, உனக்கு தெரியாது? கண்ணால பார்த்ததும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை அந்த பேச்சு பேசுறியே. நீ என்ன ஒழுங்கா சொல்லு. அங்க அப்பாவையும் அம்மாவையும் தவிக்க விட்டு வந்தவ தானே, என்னமோ நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, என்ன பத்தி பேசுறவள வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். வாடி அம்மா வா. இப்ப தெரியுதா? இப்ப குத்துதா? இப்ப படையுதா? இன்னொருத்தவங்கள பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பேசு. என்னோட வளப்புல கூட நான் ஏதாவது குத்தம் வர வச்சிருப்பேன். ஆனா என் மருமகளோட வளப்புல ஒருத்தையும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, வெளியே கிடக்கிறத எடுத்துட்டு வந்தேன்னா உள்ள மூஞ்சில கிடக்கும். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏங்க, உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இங்காரு, உன் வித்தையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, இங்க வச்சுக்காத சொல்லிட்டேன். இது என் வீடு. நீ பாட்டுக்கு அதை இதன்னு பேசிக்கிட்டு இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணணும்னு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். இந்த குடும்பத்துக்கு போய் நல்லது நினைச்சல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பின்னாடி உங்க தலையில இவங்க 2 பேரும் கள்ள தூக்கி போட போறாங்க. அப்ப குத்துது கொடைதுன்னு முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருங்க எல்லாரும். ஏய், அப்படி முக்காடு போட வேண்டிய நிலைமை வந்தாலும் அதுங்க 2ம் தாய் மாமா பசங்க தான். கட்டிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது, ஒன்ன மாதிரி கிடையாது. ஒழுங்கா ஓடி போயிரு. ஓ, ஓவரா ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டுக்காரர் வந்துருவாரு. அப்புறமேட்டுக்கு உங்களை நான் பாத்துக்கிறேன். ஓடி வந்து பாத்துக்கலாமே. இப்பயே பாரு. இல்ல பாருன்ற, என்னமோ ஓவரா சிலம்புற. உன் சிலம்பத்தெல்லாம் வேற எங்கிட்டாவது வச்சுக்கணும். இங்க வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்க, அன்னைக்கு கொடுத்தது பத்தலையா? என்னமோ நீங்க என்கிட்ட வாங்காத மாதிரி பேசுறீங்க. நீங்களும் என்கிட்ட வாங்கின
ஏண்டி அதுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு சரியான கூலி இருக்கு. அதனால இப்போதைக்கு என் வாயை கிண்டாத, கம்முன்னு ஓடி போயிரு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன பேசணும் கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம். போயிரு அந்த சைடு. இந்த குடும்பம் எப்படியோ போகட்டும். நல்லது சொன்னா கூட பொல்லாப்பு. நல்லது சொல்ல வர மூஞ்சா பாரு. அத்தை ரொம்ப நன்றி அத்தை. எதுக்கடி நன்றிகின்றீங்களா? உன்னைய நான் திட்டுவேன், உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், உன் பிள்ளையும் நான் திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா வேற ஒருத்தி வந்து பேசுறதுக்கு நான் விட மாட்டேன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப நன்றி அத்தை. இங்க யாரு மகா, என்ன ஆட்டமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து ஆடணும் இல்லையா? நம்ம எல்லாரும் இருக்கிற போது ஆடணும். அதை விட்டு மேல நின்று ஆடுனீங்கன்னா பாக்குற கண்ணு இப்படிதான் பேசும், நாக்கு மேல பல்ல போட்டும் பேசும். அதனால இப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம தான் பாதுகாப்பாவும் சூதானமா இருக்கணும். நம்ம மனசுல எந்த ஒரு தப்பும் கள்ளக்கப்புறமும் இல்லாம இருக்கலாம். ஆனா பாக்குற கண்ணுக்கு அது இருக்கும் இருக்காதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அது 4 பேத்துக்கிட்ட போய் 4 விதமா பேசும். அதனால பாதிக்கப்பட போறது என்னமோ நம்ம தான். அதனால ஒழுங்கா இரு, சரியா? சரிங்க அப்பாயி. அப்புறம் இந்த விஷயம்லாம் உங்க அப்பா வந்துடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் ஏதாவது நினைச்சுக்க போறான், சரியா? ஏற்கனவே குடும்பத்துக்காக இப்பதான் கஷ்டப்பட்டு அவன் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் மனசு ஏதாவது கடந்து படுத்திக்கிட்டு கிடக்கும். அதனால அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சரிங்க அத்தை. அப்புறம் தம்பி, இங்க நடந்ததெல்லாம் எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, சரியா? இல்லைங்க, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இல்ல, என்னால உங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம். பாவம் அத்தையும் மாமாவும் இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்தது இருந்தது போதும். உங்க கூட இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன நீங்க விட்டு கொடுக்காம பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கிளம்புறேன். இந்தாப்பா, எங்க போற? கம்பெனி இரு. இங்க நாங்க ஏதாவது சொன்னோமா? சந்தோஷம் எங்கப்பா போவ? இரு சாமி. இல்லத்த, நீங்க பெரிய மனுஷத்தனமா சொல்லலாம். ஆனா என் மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. என்னால தானே மகாவுக்கு இவ்வளவு கெட்ட பேர். நான் மட்டும் விழும்போது பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா என்னால அப்படி ஒதுங்கி நிக்க முடியல. மன்னிச்சிருங்க. அங்க பிரச்சனை தானே சந்தோஷம் இங்க வந்திருக்க. எங்க சந்தோஷம் போவ? நான் என்னத்த சண்டை போட்டுட்டா வந்தேன். அப்பாவும் அம்மாவும் சேரணும்னு வந்தேன். இப்போ நான் போறதுனால அங்க எதுவும் மாற போறது இல்ல. நான் கிளம்புறேன். இந்தாப்பா, கம்பெனி இரு. இல்லைங்க, நான் வரேன். என் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் நான் எடுத்துட்டு கிளம்புறேன். ஏப்பா, கம்பெனி இருப்பா. அவளா ஒரு ஆளுன்னு அவ சொல்றது கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறேன்ற? இல்லைங்க, அவங்களால மட்டும் இல்ல, என்னால என் அத்தைக்கும் மாமாவுக்கும் மகாவுக்கும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் எவ்வளவோ சாப்பிட்டுருக்கேன். இந்த உப்புக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் போறேன். போறேன்னு சொல்லாதப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லு. என்னத்த காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பும் போது கூட நான் அங்க போகணும்னா எங்க அம்மா இங்க அனுப்ப மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்க கூட இருந்த இந்த சந்தோஷமான நாட்கள் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது. சரி, நான் வரேன். மகா, அங்க இருந்து வரதுக்குள்ள என் மனசுல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் உன்னை எப்படியெல்லாம் வச்சுப்பேன்றதையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் மனசுல இருக்கிற எதையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாமே போயிடுச்சு. இதுக்கப்புறமும் சொல்ல முடியுமானே தெரியல. என் மனசுல இருக்க ஆசை பாசம் எல்லாமே என்னோடயே போயிடுச்சு. இனிமே நீ என் வாழ்க்கையில வருவியான்னு கூட தெரியல. ஆனா நீ வந்தா உன்னை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். என்னால உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. என்னோட விலகல் உனக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கணுமே தவிர எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் மகா. ஆனாலும் மகா, நம்ம வாழ்க்கையில சேருவோமா சேர மாட்டோமான்னு தெரியல. ஆனா இந்த அழகான தருணங்கள் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்கவே மறக்காது.